இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பும் சேர்த்து ஒரு கரண்டி உப்பு சேர்த்துட்டேன் நான். இப்போ வந்து இந்த மசாலா தூளெல்லாம் கொட்டிக்குவோம். இது வந்து நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். மிளகாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு கரண்டி, மிளகுத்தூள், தனியா, மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்குவோம், நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தயிர், இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கிரேவி உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, வெறும் இதே வந்து சாப்பாடு வடிச்சிட்டு சூடாக இதையே பிரட்டிக்கிட்டு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.